இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரை தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆனால் இந்த முருங்கைக்கீரைக்கு ஒரு கதையே இருக்குங்க. எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு முருங்கைக்கீரை வாங்கி கொடுத்தேன். அந்த பிள்ளை நல்ல 12 மணி வரைக்கும் தூங்கி தூங்கி முழிச்சிச்சா. அதுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அது இப்போ ஸ்கூலுக்கு சேர்த்துட்டாங்க போல். சேர்த்ததும் இந்த முருங்கைக்கீரையை வாங்கி கொடுத்தா அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு தெரியுமா? இதை மாதிரி யாராவது என்னை கொடுமைப்படுத்துவாங்களா அப்படின்னு கேட்குதுங்க. இப்படி உங்கள் வீட்டில் ஏதாவது நடந்திருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுற நண்பர்களுக்கு நன்றி. ஆனால் நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க, யாருமே சப்ஸ்கிரைபும் பண்ணுறதில்ல, லைக்கும் பண்ணுறதில்ல. பாய்மட்டிலோ பண்ணால் தான் என்னவா, என்னது குறைஞ்சி போகிறாளுவா, ஒரு லைக்கு தர போட போகிறாளுவா, அது போடுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. நானும் ஏதோ வீடியோ போடுறேன், ஒரு லைக் போட்டேன்னா, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா, அந்த பெரிய மனசுலாம் வர மாட்டேங்குது கிறுக்கு மட்டியலுக்கு. இன்னைக்கு தோசை, நெல்லிக்காய் ஜூஸு உடம்புக்கு மெலியறதுக்காக.